பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு எருமை மாட்டை தான் படமாக எடுத்து காட்டணுன்னா கூட அந்த எருமை மாடு என்ன பண்ணுறது, இந்த ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி அந்த ஒரு ஆக்டிவிட்டி, அந்த கேமரா, அதோட லொக்கேஷன்ஸு, ஸோ இந்த மாதிரிலாம் அதெல்லாம் சூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன மியூசிக்கு, ஸோ அதை ரொம்ப மெனக்கெட்டு பண்ணுறதுல வந்து அந்த அந்த வழக்கமான அந்த பாலா சாரை நம்ம பார்க்கலாம். அதுதான் இதில் இருக்க தவிர இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டு கூட பார்த்திங்கன்னா ஒரு ராவாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா வழக்கமாலாம் இப்போ ஸ்டைலிஷ் ஆகி போச்சு. ஹீரோ அப்படின்னாலே வந்து 50 பேர்லாம் போவாங்க, அப்படிலாம் கிடையாது. ஒரு ராவாக இருக்கும். அதாவது மண்ணில் இறங்கி ஒரு 4 பேர் கூட நான் சண்டை போட்டேன்னா எப்படி எனக்கும் மண்ணெல்லாம் போடும், சரிங்களா? எனக்கும் அடி விழும், என்னையும் எட்டி உதைப்பாங்க, நானும் கீழே பிறண்டு அவங்க கூட அடிச்சு பறித்து சண்டை போட்டு, ஸோ அந்த ஒரு ராவான ஃபைட்டெல்லாம் வந்து வழக்கமாக பாலாசார் படத்தில் பார்க்கலாம். அது ரொம்பவே பிதாமகன்லாம் பார்த்துருந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அந்த ஜெயில் ஃபைட்டு, அப்புறம் டீ கடை ஃபைட்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கூட டிவியில் போட்டாங்கன்னா அது அவ்வளோ ரசிக்கப்பட்டு இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ராவான ஃபைட்டெல்லாம் இதுலேயும் இருக்குது தான். விஜய் அருண் சார் வந்து விஜய் சார் வந்து ரொம்ப மெனக்கட்டு வச்சுருக்காருன்னு சொல்லலாம். உங்களுக்கே தெரியும், பாலாசார் படத்தில் வச்சாலே வந்து ஹீரோஸ் மெனக்கட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இப்போ நீயும் உருள் மண்ணில் பெறல் எழுந்துக்கோ, ஸோ முன்னே எட்டி உதைப்பாங்க. மற்ற ஸ்டைலிஷான ஹீரோ படத்தெலாம் பார்த்திங்கன்னா அந்த ஹீரோ மேலே அடியெல்லாம் இருக்காது. ஆனால் இவரை அப்படியே தெரியும், எட்டி உதைப்பாங்க இவரையும் பின்னாடி இருந்து அதாவது சும்மா கீழேருந்து இப்படி ஒரு பஞ்ச் வைக்கிறது வேறு, அந்த அடிக்கிறவங்க அந்த ஏர்லேருந்து இவர் எட்டி உதைச்சா அந்த ஃபோர்ஸ் இவருக்கும் விழும், புரியுதுங்களா? அது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா பாராட்டுக்குரிய விஷயம் தான். அதெல்லாம் வந்து ஓகே. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பொதுவாக நேற்று பார்த்து கேம் சேஞ்சர் பார்த்துக்கு இது பரவாயில்ல அப்படின்றது தான் வச்சுக்கோங்களேன். மற்றபடி கொஞ்சம் வயலன்ஸ் படத்தில் இருக்குது. ஸோ அதனால் வந்து சின்ன பசங்க அப்படின்றவங்க வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிங், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அருண் விஜய் சார் வந்து ரொம்ப மெனக்கட்டு தான் இதில் பண்ணியிருக்காருங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஷார்ட்டாக வந்து போனாலும் சமுத்திரகனி மற்றும் மிஸ்கின் சார் அவங்களோட ரோலை கச்சிதமாக பண்ணியிருக்காங்க தான் சொல்ல முடியும். இதில் அடுத்ததாக மெனக்கட்டு இருக்கிறது யார் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா அருண் விஜய் சாருக்கு சிஸ்டராக நடிச்சிருக்கோங்க.